ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பம் வாழ்ந்து வந்தது. அந்த குடும்பத்தில் மனைவி கணவனுடைய அம்மா வசித்து வந்தனர். ஒருமுறை ஷாம்ல அவளது மாமியாரிடம் சொன்னால், அத்தை, நம்ம இப்படியே இருந்தோம்னா ரொம்ப ஏழையாய் ஆயிருவோம். உங்க பையனும் இப்படி சோம்பேறியாகவே இருக்காரு. அதனால நம்ம ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கணும். சரியா சொன்ன மருமகளே, இவனும் இப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கான். நம்ம ஒரு சின்ன பிரியாணி தொழில் ஆரம்பிக்கலாம். நான் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன். சரிதான்? நானும் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு நம்ம பிரியாணி தொழில் ஆரம்பித்து விடலாம். இதை கேட்டு இருந்த ராம், பிரியாணி தொழிலா? அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அதுக்கு எல்லாம் காசு ரொம்ப தேவை அப்படின்னு சொன்னா. அதுக்கு உடனே அவங்க, காசு எவ்வளவு ஆவனாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது பிரியாணி தொழில் ஆரம்பித்து விடணும். ஆமாண்டா மவனே, பிரியாணி கடை கண்டிப்பா ஆரம்பிச்சுடணும். நீ எங்களுக்கு பண்ற ஒரே ஒரு உதவி, பிரியாணி கடை போடுறதுக்கு ஒரு நல்ல இடத்தை பாரு. ஆம் சரி அம்மா, நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்தை பார்த்தேன், என் பின்னாடியே வாங்க அப்படின்னு பிரியாணி கடை போடுற இடம் பக்கத்திலேயே அவங்க அம்மாவையும் அவங்க மனைவியும் கூட்டிட்டு போனாங்க. இந்த இடம் என்னுடைய நண்பனோட இடம், அவன் கிட்ட பேசி வாங்கி இருக்கேன். உடனே ஷாம்லா, சரிங்க, நம்ம இந்த கடையில வர்ற வருமானத்தை வச்சு நம்ம இந்த இடத்துக்கு வாடகை முதல்ல கொடுத்துடலாம். அதுக்கு சியாமளா உடைய மாமியார், சரியா சொன்ன மருமகளே, இதுல வர்ற வருமானத்தை வைத்து நம்ம கடைக்கு வாடகை கொடுத்து விடலாம். சரி, நான் வீட்டுக்கு போய் பிரியாணி கடைக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு போயிட்டான். கொஞ்ச நேரத்துல கடையும் போட்டாங்க. ரொம்ப நேரம் ஆயிட்டு யாரையும் காணோம். கடைக்கு ஒருத்தரும் வரல. ஷாம்லாவும் அவளுடைய மாமியாரும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல தூரத்துல ஒரு அக்கா வந்துட்டு இருந்தாங்க. அவங்க பெயர் ஷீலா. அவங்க கடை பக்கத்துல தான் வந்துட்டு இருந்தாங்க. ஒரு பிரியாணி எவ்வளவு மா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஷாம்லா சொன்னா, 60 ரூபாய். ஷீலா அப்படின்னு சொன்னா, ஒரு பிரியாணி சாப்பிடுவதற்கு தாமா இதோ தாரன் ஷீலா அப்படின்னு சொன்னா. உடனே பிரியாணியை சாப்பிடுவதற்கு தட்டுல வச்சு கொடுத்தா. கூடவே ஒரு ஆம்லேட்டையும் வச்சு கொடுத்தா. ஷீலா மெல்ல சாப்பிட்டா. சாமளா மோகத்துல ஒரு சோர்வு ஏற்பட்டுச்சு. ஏன்னா அந்த பிரியாணி எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்னு சொன்னா. ஷீலா சாப்பிட்டு முடிச்சுட்டு, இந்த பிரியாணி யார் செஞ்சா அப்படின்னு கேட்டா. சாமளா உடனே, நான் தான் ஷீலா செஞ்சேன் அப்படின்னு சொன்னா. பிரியாணி செஞ்சவங்களுக்கு ஒரு தங்க காப்பாத்துதான் போடணும் அப்படின்னு ஷீலா சொன்னா. நரேன், சரி ஷீலா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஷாம்லாவுடைய கடைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரிய ஆளுங்க வர ஷாம்லாவுடைய பிரியாணிய விரும்பி சாப்பிட்டாங்க. இப்படியே பிரியாணி கடையில நிறைய வருமானம் வந்துச்சு. இப்படியே ஏழ்மையா இருந்தா உங்க குடும்பம் நல்ல பணக்காரங்களா? என்னதான் பணக்காரங்களா ஆனாலும் அவங்க இப்படி பணக்காரங்களா ஆவணதுக்கு காரணம் அந்த பிரியாணி கடைதான். அதனால அந்த பிரியாணி தொழில விடாம இன்னும் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த கதை நம்மள என்னது சொல்லுதுன்னா, உழைப்பே உயர்வு. இந்த கதை இத்துடன் நிறைவு பெறுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.